இன்சூரன்ஸ் நம்ம எதுக்காக போடணும்? இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இன்சூரன்ஸ் ஏன் போடணும்? நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நடந்ததுக்கு பின்னாடி நம்ம அதை பற்றி யோசிக்க முடியாது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம போட்டு வைக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கவரேஜ் அமௌண்ட். நம்ம இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம இல்லாதப்பவும் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதை பொறுத்து உங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் இப்போல்லாம் 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலிசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் ஃபேக்டர் ஃபேமிலி. நம்ம இல்லாதப்பையும் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறது தான் முதல் ஃபேக்டர். இரண்டாவதாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட எஜுகேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ், இதை பொறுத்து கவரேஜ் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக பாலிசி டேர்ம் லென்த். அதாவது நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு போடுறீங்களா, 20 வருஷத்துக்கு போடுறீங்களா, 30 வருஷத்துக்கு போடுறீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் ஏஜை பொறுத்து உங்களோட டேர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக ப்ரீமியம் காஸ்ட். அது உங்கள் கம்பெனியை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமாக ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆஃபரை பொறுத்து உங்களுக்கு எது பெஸ்ட் ஆஃபராக தோணுதோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எது அடாப்டான உங்களுக்கு அமௌண்ட்டோ அதை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க உங்கள் பாலிசியை. ப்ரீமியம் காஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக மறக்காதீங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களால் போட முடியும்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுமோ அந்த அமௌண்ட்டை உங்கள் ப்ரீமியம் காஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் அதை பொறுத்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமாக ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கு ஹையஸ்ட் காஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஏஜில் எவ்வளவு இயர்லியராக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகும். 5வது விஷயம் பெனிஃபிட்ஸ். அதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு ஒவ்வொரு இன்சூரன்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷனல் பெனிஃபிட்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கும். மினிமம் அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இன்சூரன்ஸ் பிளானை விட அதிகமான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் பிளான்ஸை ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கு இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மெடிக்கல் கிளைமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவில் ஒவ்வொரு இன்சூரன்ஸும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பர்சன்டேஜில் இருக்கும். அந்த பர்சன்டேஜை அதிகமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மேக்ஸிமம் 99க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸை ரிஜெக்ட் ஆகாத கிளைம்ஸாக பார்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆர் ரிட்டர்ன் அமௌண்ட். நீங்கள் எல்லா ப்ரீமியமும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கவரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் அமௌண்ட். ஸ்கீம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்சூரன்ஸில் ப்ரீமியம் கட்ட ஆரம்பிங்க. அடுத்ததாக பாலிசி எக்ஸ்க்ளூஷன். மெயினாக சூசைடு அப்புறம் ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸில் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கிளைம்ஸ் செட்டில் ஆகாது. இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பாலிசி எக்ஸ்க்ளூஷனில் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு ஆர்வம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போடுங்க. என்னோட தாட் என்னென்னா எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மினிமம் ப்ரீமியமில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை போட ஆரம்பிங்க. மினிமம் கவரேஜ் மினிமம் அமௌண்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். இருக்கிற லைஃப்பில் ஹெல்த் கான்ஷியஸ், டைம் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டுது. எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். யாருக்கு வேணால் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது எல்லாருக்குமே நல்லது. உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம இல்லாத காலத்துலேயும் நம்ம ஃபேமிலிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பிலோ 30 ஏஜுக்குள்ளே இருக்கீங்கன்னா, வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உண்மையை பேசுவோம், நல்லதை பேசுவோம். நன்றி.